Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்கா பல்வேறு நாடுகளில் ரகசிய உயிரியல் ஆய்வகங்களை நடத்தி வருவதாக ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் நீண்ட காலமாகவே குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் 120க்கும் மேற்பட்ட உயிரியல் ஆய்வகங்களுக்கு அமெரிக்கா நிதியுதவி அளித்துள்ளதாக அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநரகத்தில் அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று நோய்களை கண்காணிக்கவும் எதிர்கால கொள்ளை நோய்களை தடுக்கவும் இந்த ஆய்வகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா கூறினாலும், இந்த ஆய்வகங்களில் மிக குறைந்த மேற்பார்வையுடன் ஆபத்தான மற்றும் அதிக தொற்றுத்தன்மை கொண்ட நோய்க்கிருமிகள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. உக்ரைன் உட்பட 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள 120க்கும் மேற்பட்ட உயிரியல் ஆய்வகங்களுக்கு அமெரிக்க அரசு கடந்த காலத்தில் அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் கோஆபரேட்டிவ் த்ரெட் ரிடக்ஷன் புரோகிராம் மூலம் நிதி உதவி அளித்ததற்கான புதிய ஆதாரங்களை வெளிப்படுத்தும் இதுவரை பார்த்திராத உளவுத்துறை தகவல்களை தேசிய உளவுத்துறை இயக்குநர் துளசி கபாட் வெளியிட்டுள்ளார். நீண்ட காலமாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு உலகளாவிய நெட்வொர்க் இது என்று கூறியுள்ள துளசி கபாட், ஆபத்தான நோய்க்கிருமிகள் மீதான ஆராய்ச்சிகள் உலகளாவிய பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிந்த போதிலும் அரசியல்வாதிகள், டாக்டர் ஃபவுசி போன்ற சுகாதார நிபுணர்கள் மற்றும் முந்தைய பைடன் நிர்வாகத்தின் தேசிய பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றிய அதிகாரிகள் இதுகுறித்த உண்மை தகவல்களை வேண்டும் என்றே அமெரிக்க மக்களிடம் இருந்து மறைத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மக்களிடம் உண்மையை எடுத்து செல்பவர்கள் முந்தைய பைடன் அரசால் அச்சுறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ள துளசி கபாட், இதுபற்றி புதிய உளவுத்துறை ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் உள்ள செயல்பாட்டு திறன் அதிகரிப்பு ஆராய்ச்சிக்கான கூட்டாட்சி நிதியுதவியை முடிவுக்கு கொண்டு வருவதையும் உயிரியல் ஆராய்ச்சி திட்டங்களின் மீதான கண்காணிப்பை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட நிர்வாக உத்தரவில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்ட சில வாரங்களில் அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநர் அறிக்கை வெளிவந்துள்ளது. தொடர்ந்து உலகளாவிய அளவில் செயல்பாட்டு மேம்பாடு குறித்த ஆராய்ச்சிக்கான மத்திய அரசின் நிதியுதவியை அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தியுள்ளார். ஏற்கனவே உக்ரைனில் அமெரிக்க நிதியுதவி பெறும் ஆய்வகத்தில் ஆபத்தான நோய்க்கிருமிகள் இருந்திருக்கலாம் என்றும், ரஷ்யாவுடனான போர்ச்சூழலில் அந்த ஆய்வகம் பாதிப்புக்குள்ளாகும் அபாயத்தில் இருப்பதாகவும் அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.